கிராமத்தில் ஒரு தொப்பி வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் கிராமம் கிராமமாக சென்று தொப்பிகளை விற்றுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் மிகவும் களைப்பாக உணர்வதால் ஒரு பெரிய மரத்தடியில் படுத்து ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அவர் மரத்தடியில் தூங்கிப் போனார். சிறிது நேரத்தில் குரங்குகள் மரத்திலிருந்து கீழே வந்து அவர் வைத்திருந்த தொப்பி மூட்டையை பறித்தன. ஒவ்வொரு குரங்கும் ஒரு தொப்பியை எடுத்துக் கொண்டது. அனைத்து தொப்பிகளையும் அணிந்து கொண்டு அவை மீண்டும் மரத்தின் மீது ஏறிக்கொண்டன. வியாபாரி தூக்கத்திலிருந்து எழுந்ததும் தன் தொப்பிகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் மேலே மரத்தின் மீது பார்த்தபோது தன் தொப்பிகளை அணிந்த குரங்குகள் இருப்பதை அவர் கண்டார். அவர் அவற்றை துரத்தி தொப்பிகளை பெற முயற்சி செய்தார். ஆனால் குரங்குகள் மரத்திற்கு மேல் இருந்து அவரை பார்த்து சிரித்தன. வியாபாரி கவலையுடன் யோசித்தார். திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் தன் தலையில் இருந்த தொப்பியை எடுத்து கீழே எறிந்தார். குரங்குகளின் இயல்பு என்னவோ? குரங்குகளின் இயல்பு மனிதர்களைப் போலவே ஒரு செயலை செய்வதாகும். அதனால் வியாபாரியை பார்த்த ஒவ்வொரு குரங்கும் தன் தலையில் இருந்த தொப்பியை எடுத்து கீழே எறிந்தன. வியாபாரி விரிவாக எல்லா தொப்பிகளையும் எடுத்து தன் மூட்டையில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் தன் வழியில் சென்றார். இந்த கதைக்கான நீதி என்னவென்றால், அறிவை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் எந்த ஒரு பிரச்சனையை